ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலையெல்லாம் முடிவெடுக்கிற இடத்துல இல்ல. அவரு ஒரு காலத்துல இருந்தாரு, இப்ப இல்லவே இல்ல. என்னை போல அவரும் ஒரு சாதாரண ஒரு தொண்டன் அப்படின்ற ஒரு விவகாரத்துல குஷ்பு அவர்கள் பேசி பாஜகக்குள்ள பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா குஷ்பு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரே கட்சியில இருந்தாங்கன்னா இல்லவே இல்லை. திமுகல இருந்திருக்காங்க, அதிமுகல இருந்திருக்கிறாங்க, காங்கிரஸ்ல இருந்திருக்கிறாங்க, அப்புறம் பாஜகல இணைஞ்சிருக்கிறாங்க. பாஜகல இணைஞ்ச குஷ்பு அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் பாஜகல சேரும் பொழுது எல்முருகன் தான் தலைவர். அவர் தான் எங்க வீட்டுக்கு நீங்க பாஜகல சேருங்க என் கிட்ட ரொம்ப கெஞ்சுன்னு கெஞ்சினார். அதன் அடிப்படையில தான் நான் என்ன பண்ணேன், பாஜகல இணைஞ்சேன். பாஜக இணைஞ்சோன்னு மோடி அவர்கள் எனக்கு தேசிய செயற்குழு தலைவர் பதவி கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாம எலெக்ஷன்ல நிக்க வச்சாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்தார்ல உள்ள, எப்ப பாஜகக்குள்ள ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு பாஜகக்குள்ள வந்தாரோ எல்லாரும் என்ன பண்ணாரு, ஓரம் கட்டினார். இப்போ எல்லா சீனியரை ஓரம் கட்டும் பொழுது அவங்களுக்கு எல்லாருக்குள்ளயும் ஒரு வெஞ்சஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இப்ப என்ன பண்ணிருக்கு, வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. என்னையே ஓரம் கட்டிட்டாருப்பா அண்ணாமலை. எப்படி ஓரம் கட்டலாம்? நம்மள பாஜக, தமிழ்நாடு பாஜகல கொடி கட்டி பறந்தவங்க எல்லாரையும் ஓரம் கட்டிட்டாரு. இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை மேல ஏகப்பட்ட கோபங்கள் இருக்கு. எதுக்கு நம்மள வளர விட மாட்டேங்கிறாரு, எதுக்கு நம்மள முன்னாடி வர மாட்டேங்கிறாரு? பாஜக தலைவரா அண்ணாமலை இருக்கும் பொழுது யாரும் தலைமைக்கு மீறி செயல்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் கட்டமைச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை மேல இருக்கு. நயினார் நாகேந்திரன் தலைவர் பதவி வந்துட்ட பிறகு அண்ணாமலையை எப்படியெல்லாம் எல்லாரும் பந்தாடணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, வெளி உலகத்துல உள்ள கட்சிக்குள்ள என்ன பண்ணாங்க, மாறி மாறி என்ன பண்ணாங்க, பந்தாடினாங்க. இப்போ குஷ்பு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, என்ன சொல்றாங்க, கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது தேசிய தலைமை தான் முடிவெடுக்கணும். அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த இங்க குட்டையை கலப்ப வேண்டாம். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது பாஜகவை விட்டு அதிமுக வெளியே வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு நான் சொல்லல. பாஜகல இருந்தவங்களே வெளிப்படையா சொன்னாங்க. தமிழிசை போன்றவர்கள், இன்னும் மற்றவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க சொன்னாங்க. இதனாலே அண்ணாமலை அவர்கள் வார்த்தைகளை பார்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கருத்துக்கள் வைத்தாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க பொழுது நடக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க. பாஜக கூட அதிமுக சேர்ந்துருச்சு. சேர்ந்துட்ட பிறகு அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, நீக்கினாங்க. நயினார் நாகேந்திரன் வந்துட்டாரு. நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு அண்ணாமலையுடைய போக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, எதனா ஒரு கருத்துக்களை சொல்லி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துற ஒரு விஷயத்துலதான் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு அரசல் புரசலாவே பேசப்பட்டிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி விமர்சிச்சுட்டு பேசும்போது கூட இங்க இருக்கிற வானதி சீனிவாசனும் தமிழிசை போன்றவர்களும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலையுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து, அது கட்சியோட கருத்து இல்ல. கட்சியோட கருத்து தேசிய தலைமையிலிருந்து வரும், தலைவர் கிட்ட இருந்து தான் வரும். அண்ணாமலை அவர்கள் பேசினார்னா அண்ணாமலையுடைய கருத்து தனிப்பட்ட கருத்தா தான் இருக்கும், பாஜகவின் கருத்தா யாருமே ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொன்னாங்க. சோ இதனால அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு. ஏன் எல்லாரும் நம்மளை ஒதுக்குறாங்க, ஏன் நம்ம எல்லாரையும் வேற மாதிரி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கூட அவருடைய ஆதரவாளர்களா பொங்கி எழுந்தாங்க. ஏன் தலைவரா வந்த நயினார் நாகேந்திரன் கூட வார் ரூம் அரசியல இருக்கக்கூடாது, அதை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான முடிவெடுத்தாங்க. இதுக்கு வார் ரூம் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, எங்களுக்கு இன்னைக்கும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான், நீங்களா இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், வார் ரூம் அரசியல் அப்படின்றது அண்ணாமலை கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அவர் எங்களுக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கே பதிலடி கொடுத்தாங்க வார் ரூம். இப்படி இருக்கும் பொழுது இன்னும் அண்ணாமலையுடைய தலையீடு இங்க இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அதிரடியான அரசியல் செஞ்சார், நயினார் நாகேந்திரன் அதிரடி அரசியல் செய்யல. சாஃப்டா என்ன பண்றாரு, அவரு எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போறாரு. சோ இப்படிப்பட்ட அரசியலை பாஜக விரும்பவே இல்லை. அதிரடியான அரசியலை, திமுகவை, ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு புள்ளியில தான் பாஜக இன்னமும் நினைக்குது. அப்படிப்பட்ட ஒரு அரசியலை அண்ணாமலை அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு, செஞ்சாரு, இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா இதை நயினார் நாகேந்திரன் கிட்ட எதிர்பார்த்தாங்க, அது முடியல. இப்போ தலைவர் பதவியை மாத்துட்டா எலெக்ஷன் வரப்போகுது, இங்க கொஞ்சம் ஒரு குளறுபடி ஏற்படும். அதனால எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு தலைவர் பதவி மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு புள்ளியில போயிட்டு இருக்கு. இப்போ பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்றாங்க, அதிமுக கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்றாங்க. ஊடால
அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்றாரு, அதிமுகவை கோவப்படுத்துற மாதிரியே கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. இது பாஜகவும் விரும்பல. நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை போன்றவங்களும் விரும்பல. ஏன்னா திரும்பவும் கூட்டணி விட்டு வெளியே போயிட்டா பாஜகவுடைய நிலைமை என்ன ஆகுறது? யார் காப்பாத்துறது? இப்ப பாஜகவுக்கு அதிமுக தேவைப்படுது, அதிமுகவுக்கு பாஜக தேவைப்படுது. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இப்படிதான் ஒரு சமரசத்துல போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நம்ப முடியாது, லாஸ்ட் மினிட்ல என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக என்ன பண்றாங்க, திக்கு திக்குன்றாங்க. வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்தா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு பாஜக தலைவர்கள் என்ன பண்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா இவர் பேசுற பேச்சுகள் வந்து அமித்ஷாவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம். அமித்ஷாவுடைய கருத்தை ஒரு தொண்டனா இருந்து நான் தூக்கி பிடிக்கிறதுல என்ன தப்பு, அதுக்கு நான் வந்து பாஜக இருக்கிறத விட இல்லாமே போயிடலாம், ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான பேச்சுகள் எல்லாம் அண்ணாமலை அவர்கள் பேசினாரு. ஆனா உண்மையிலேயே அண்ணாமலை அவருடைய சக்தி, அவர் தலைவர் இல்லைன்னா கூட பாஜக தொடர்ந்து அவருடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, நம்புறாங்க. ஏன்னா அவர் வந்து அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க சக்தியா பாஜகக்குள்ள, வெளியே இல்ல பாஜகக்குள்ள ஆளுமை மிக்க சக்தியா வலம் வந்துட்டாரு அப்படின்னு தான் ஒவ்வொரு அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, நம்புறாங்க. இன்னைக்கும் நீங்க அண்ணாமலை அவர்கள் மேடை ஏறினா எந்த அளவுக்கு அவருடைய பெரும்பான்மை அங்கீகாரம் ஆதரவு இருக்குது அப்படின்றத அமித்ஷா இங்க வந்த மதுரைக்கு வந்த போது எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அண்ணாமலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆறாவாரம் ஆர்ப்பாட்டம்ல எந்த அளவுக்கு இருந்தது, கைத்தட்டல்கள், விசில்கள் எந்த அளவுக்கு இருந்தது. அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாரு, என்னப்பா அண்ணாமலை அவர்களுக்கு இன்னமும் இந்த தமிழ்நாட்டுல மவுஸ் இருக்கா அப்படின்ற ரேஞ்சில வியப்பா வந்து என்ன பண்ணாரு பார்த்தாரு. அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் நமக்கு வேணும் அப்படின்னு தமிழ்நாட்டில அவங்க என்ன பண்ணாங்க வச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் நின்னா அவரு எம்எல்ஏவாகி சட்டமன்றத்துக்கு உள்ள போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. சோ அவர் வந்து எம்பியா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பார்த்தாங்க. அதனால அவர் வந்து எந்த அளவுக்குலாம் வார்த்தைகளை விட்டாரு, அதுக்கப்புறம் எப்படி தோத்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து வரலாறுகள். சோ சட்டமன்றத்தில் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரலாறுகள். ஆனா பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஆளுமை நிச்சயம் வெற்றி பெறும், சட்டமன்றத்துக்குள்ள போகும். அப்படி ஒரு வேலை போயிருச்சுன்னா அண்ணாமலை அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு பாஜக வந்து நிற்கும். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்து கூட வந்து நிக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு தான் பாஜக காரங்க என்ன பண்றாங்க, நம்புறாங்க. இதன் மத்தியில குஷ்பு அவர்கள் என்ன பண்றாங்க, அண்ணாமலை எதிர்த்து என்ன பண்றாங்க, ஒரு கருத்து சொல்றாங்க. எல்லாருமே கருத்து சொல்லிட்டாங்க சார் பாஜக. இப்போ குஷ்பு அவர்கள் சொல்றாங்க, அண்ணாமலை எல்லாம் ஒரு பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க, அவர்லாம் தலைவர்லாம் இல்ல, என்ன போல அவரும் ஒரு தொண்டரு, ஓகேவா, அவர் சொல்ற கருத்தெல்லாம் பாஜக கருத்தா இருக்காது, அவர் என்ன போல ஒரு தொண்டர், அவ்வளவுதான், அவர் எந்த தலைவர்லாம் கிடையாது, அவர் தலைவர் பதவியில வந்து தூக்கிட்டாங்க, அவர் தலைவரா இல்ல, என்ன மாதிரி அவரும் என்ன பண்ற ஒரு சாதாரண தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்க, ஒரு முற்றுப்புள் வைக்கிறாங்க. ஏன்னா இங்க அதிமுக பாஜக கூட்டணியை அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கடுமையா விமர்சி பேசுறாரு. கூட்டணி ஆட்சி அப்படின்னு பாஜக சொல்லுது, அதிமுக இல்லைன்னு சொல்லுது. அது எடப்பாடி பழனிசாமி கருத்துக்கு எதிராகவே அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. பேசக்கூடாது அப்படின்னு பாஜக தலைமையில இருந்து ஒரு கட்டளை வந்தாலும் இல்ல நான் பேசுவேன், என் தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு, அவருடைய வாக்கு தான் என் வாக்கு, அவருடைய வாக்குறுதியை அவர் பேச்சை நான் இங்க உயர்த்தி பிடிப்பேன், மற்றவர்கள் உயர்த்தி பிடிக்கலன்னா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, மற்றவர்கள் நீங்க வந்து உரிமையா பேசுங்க, அமித்ஷாவோட கருத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க, பேசுங்க, பேசாம போங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நான் பேசுவேன், என்ன தடுக்கிறதுக்கு யாருமே எங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவுடைய கருத்து என்ன பண்றாரு, இங்க பதிய வச்சுட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இல்ல அப்படின்னு இங்க வந்து குரல் கொடுத்தாருன்னா ஆமா அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, எதிரும் புதிரமா என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு எதிரும் புதிரமா கருத்துக்கள் வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தாரு. இப்போ திரும்பவும் அது நடந்துற போகுது அப்படின்ற ஒரு பயத்துலதான் பாஜக தலைவர்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்றாங்க, அண்ணாமலை அவர்கள் பெருசா எடுத்துக்க வேண்டாம், அண்ணாமலையுடைய கருத்து வந்து பாஜகவுடைய கருத்து இல்ல, அவர் தனிப்பட்ட கருத்து, அந்த கருத்து நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சொல்லிட்டு வராங்க. ஆனா இங்க குஷ்புடைய கருத்து வந்து அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் வன்மையா வந்து கண்டிக்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்த விதம் வேற, குஷ்பு அவர்கள் வந்த விதம் வேற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள். இவங்க யாருங்க எங்க தலைவருக்கு அதிகாரம் போடுறது, இவங்க பாஜக தொண்டர்கள் தானே, இவங்க யாரு எங்க தலைவருக்கு அதிகாரம் போடுறது அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்றாங்க, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு.
முடிவெடுக்கிற இடத்துல அண்ணாமலை அவர்கள்லாம் இல்லை, என்ன போல அவரு ஒரு நிர்வாகி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. உடனே கேள்வி ஒண்ணு வருது, இல்லங்க அண்ணாமலையோட தரப்பின செயல்பாடுகளாலதான் நீங்க வந்து அரசியலை குறைச்சிக்கிட்டாங்களாமே என்ன அப்படின்ற, இது ஒரு அரசியல் புதுசலா போயிட்டு இருக்கு, இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னும் போது, யாருங்க சொன்னது நான் அரசியல்ல முழுசா ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து வெளியே வந்தேன். அண்ணாமலை அவர்களும் தடுக்கவே இல்லை. என்னை தடுக்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் இங்க ரைட்ஸ் இல்லை, தலைமைக்கு மாத்திரம்தான் ரைட்ஸ் இருக்கு. அண்ணாமலையெல்லாம் முடிவெடுக்கிற இடத்துல இல்ல, அண்ணாமலையெல்லாம் ஒரு பெரிய தலைவரே இல்ல, ஒரு இருந்தாரு இப்ப இல்ல, அவர் என்ன போல ஒரு தொண்டன் அவ்வளவுதான், என்ன வந்து தடுக்கிறதுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு யாரும் அதிகாரம் இல்ல அப்படின்ற தொனியில தான் குஷ்பாக்கா என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா குஷ்பாக்கா இந்த அளவுக்கு பொங்கி பேசியிருக்காங்க. அண்ணாமலை எது, ஏன்னா அண்ணாமலை தலைவரா இருக்கும் பொழுது குஷ்பாக்கா எங்க இருந்தாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்றலாம் தெரியாம இருந்தது. இப்ப அண்ணாமலை அவர்கள் தலைவரா இல்ல அப்படின்னு எல்லாருமே என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இதை வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் பொறுத்துக்கவே முடியல, கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. சோ குஷ்பாக்கா சொன்ன விஷயமும் ஒரு சில கருத்துக்கள் ஏத்துக்க முடியுது. ஏன்னா முடிவு எடுக்கிற விஷயத்துல அவர் இல்ல, நயினார் தான் என்ன பண்ணாருன்னு முடிவெடுக்கணும், தலைவர் அவர் தான். ஆனா இங்க அண்ணாமலை அவர்களுக்கு முடிவெடுக்கிற இடத்துல இல்ல, அவரு ஒரு தொண்டனா இருக்கிறார், ஒரு நிர்வாகியா இருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமும் உண்மையா இருக்கு. அக்கா குஷ்பு அவர்கள் இந்த அளவுக்கு பேசுனது பாஜகவுல ஒரு பெரும் பூகம்பம் இருந்திருக்கு. அண்ணாமலையே எதிர்க்க குஷ்பு அவர்கள் வந்துட்டாங்களா, முன் வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு பார்வையில தான் அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க பாக்குறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.